அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முனாஜித் மௌலவி, அதாவது இமாம் தொழுகை நடாத்தியதன் பின்னால் அவர் திரும்பக்கூடிய அந்த அமைப்பு முறை, வலது பக்கம் திரும்புவதா அல்லது இடது பக்கம் திரும்புவதா அல்லது நேராக ஆப்போசிட்டில் மக்களை நோக்கி முதுகை கிப்லாவின் பக்கம் வைத்து திரும்புவதா என்ற ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு தெளிவை நாம் பார்ப்போம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கடந்த 24/4/2026 அன்று கொழும்பு மற்றும் தர்கா நகர் கிளைகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கான சில உபதேசங்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் நாம் கொழும்புக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே அன்றைய நாள் சுபுஹ் தொழுகையை நானும் முனாஜித் மௌலவியும் சகோதரர் அப்துல்லா அவர்களும் சேர்ந்து கொழும்பில் இருக்கக்கூடிய தெஹிவலை என்ற பிரதேசத்தில் எபினேசர் பிளேஸ் அப்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பள்ளியிலே நாம் ஜமாஅத்தாக ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றினோம். அந்த தொழுகைக்கு பின்னால் இமாமத் செய்த நான் இடது பக்கமாக திரும்பினேன். என்ன காரணம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வலப்பக்கமாகவும் திரும்பியிருக்கின்றார்கள், இடப்பக்கமாகவும் திரும்பியிருக்கின்றார்கள். இரண்டு பக்கமும் திரும்புவது நபிகளாருடைய சுன்னா என்பதை காட்டும் முகமாக அங்குள்ள அதிகமான மக்கள் வலப்பக்கத்திலே திரும்புவதை அல்லது நேருக்கு நேர் திரும்புவதை கண்டிருப்பார்கள். எனவே இடது பக்கமும் திரும்புவது சுன்னா என்பதை மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும், இதுவும் நபிகளாருடைய வழிமுறை என்பதை காட்டுவதற்காக நான் அவ்வாறு செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நோக்கம் நிறைவேறியது. இதை அறிந்த அந்த பள்ளியிலே தொழுகை நடாத்தக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய சகோதரர், அதாவது மௌலவி ரஃபியுத்தீன் சலஃபி அவர்கள் வந்து எம்மிடத்திலே, நீங்கள் இடது பக்கம் திரும்பியிருந்தீங்களே ஷேக், அப்படி இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்சரஃப என்ற வாசகனான ஹதீஸில் வருது. இன்சரஃப என்று சொன்னால் நேருக்கு நேர் ஆப்போசிட்டில் திரும்புறதான குறிக்கும் அப்படின்னு சொன்னார். உடனடியாக நான் சொன்னேன், இரண்டு பக்கமும் திரும்புவது நபியுடைய வழிமுறை, வலது பக்கமும் திரும்பி இருக்கின்றார்கள், இடது பக்கமும் திரும்பி இருக்கின்றார்கள் என்றதும் அவர் சொன்னார், நபிகளார் தொழுகை முடிந்து திரும்புகின்ற நேரம் வலதாலையும் இடதாலையும் திரும்பி மக்களை நோக்கி நேருக்கு நேர் தான் உட்காருவாங்க, கிப்லாவை முதுகு பக்கம் வைத்த நிலையில். அதுதான் இன்சரஃபையுடைய கருத்து என்று சொல்லி அவர் சொன்னபோது எனக்கு உடனே விளங்கிச்சு, இந்த விஷயத்தில் ஷேகுக்கு போதிய ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி சுருக்கமாக அந்த இடத்துல தர்க்கம் செய்வதை நாம் குறைச்சி கொண்டு இதுதான் சுன்னாண்ட அடிப்படையில் தெளிவூட்டல்களை வழங்கினோம். விரிவாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கையில் அவரும் வந்து வாகனத்தில் இருந்து அவசரமாக போகக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததால், நாங்களும் தர்கா நகர் போக வேண்டிய தேவை இருந்ததால் இதுதான் சுன்னான்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியாச்சு. இதன் பிறகு இந்த விஷயத்தில் சத்தியத்திலே பயணிக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமைப்பினர் தவறான நிலைப்பாட்டில் இருப்பதாக அவர் கூறியதாக உங்கள் மூலமாக செய்தி எனக்கு வந்திருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக சுன்னா என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாம் இதில் பார்ப்போம். இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் இணைச்சி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்படி அமல் செய்கின்றது என்று சொன்னால், நபிகளார் இரண்டு பக்கத்திலையும் தொழுகை முடித்ததன் பின்னால் திரும்பி இருக்கின்றார்கள். நேருக்கு நேர் கிப்லாவை முதுகு பக்கம் வைத்து திரும்புவது
நபிகளாருடைய சுன்னாவிலே நமக்கு காண கிடைக்கவில்லை. இவர்கள் இன்சரஃப என்ற அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு ஒப்போசிட்டில் திரும்பினாங்க என்ற கருத்து அதுக்கு இல்லை. இன்சரஃப என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு விஷயத்திலிருந்து விடுபடுறது, திரும்பிக் கொள்வது, திரும்பி போகிறது, இதைத்தான் காட்டுதே ஒழிய இன்சரஃபிக்கு பிறகு வார அர்த்தங்கள் மூலமாகத்தான் அது நேருக்கு நேரா அல்லது வலது இடதா என்பதை ஹதீஸ்கள் தெளிவுபடுத்தும். மற்றபடி ரஃபியுதீன் சலஃபி சொன்ன இன்சரஃபாண்டா ஆப்போசிட்டில் திரும்புறது என்ற கருத்து கிடையாது. இன்சரஃபாண்டா சாதாரணமாக ஒரு விஷயத்துலேருந்து விடுபடுறது. இன்சரஃப மின் சலாத்தினா தொழுகையிலேருந்து விடுபட்டாங்க, தொழுகையிலேருந்து திரும்பினாங்க. இன்சரஃப யமீனிஹி என்று சொன்னால் வலது பக்கம் திரும்பினாங்க. இன்சரஃப யசாரிஹினா இடது பக்கம் திரும்பினாங்க. ரெண்டு தான் வறுமை ஒழிய ஆப்போசிட்டில் நேருக்கு நேர் திரும்புறதுக்கு இன்சரஃப் என்ற சொல் பாவிக்கப்படுறது இல்லை. அன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ந்து ஷேக் இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்து ஏற்புடையது இல்லை. அப்போ அதில் சரியான ஒரு தெளிவு அவருக்கு இல்லைன்றதை நாம் விளங்கித்தான் அந்த விஷயத்தை நீட்டவும் இல்லை. இப்போ நாம் பார்ப்போம். அதாவது இமாம் வலது பக்கம் இடது பக்கத்திலே திரும்புவதற்குரிய ஆதாரங்களை நாம் ஒவ்வொன்றாக சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இப்னு மாஜா, நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்ப்போம். அந்த அடிப்படையில் சஹீஹ் முஸ்லிமில் வருவது அனில் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குன்னா இதா ஸல்லைனா ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி ஃபயுக்பிலு அலைனா பிவஜ்ஹிஹி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாம் தொழுகின்ற போது அவர்களுடைய வலப்பக்கமாக இருப்பதை நாம் விரும்புவோம். அவர்கள் எங்களுடைய முகத்தை நோக்கி முன்னோக்குவார்கள், எங்களை நோக்கி முன்னோக்குவார்கள். இந்த செய்தி மிக தெளிவாக காட்டுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேருக்கு நேர் திரும்பையில். ஏன்னா சஹாபி அறிவிக்கிறாங்க, வலப்பக்கத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம், எங்களை நோக்கி முன்னோக்குவார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க சில நேரங்களில் வலது பக்கம் திரும்பி மக்களை முன்னோக்கி இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுது. அடுத்தது சஹீஹ் புகாரியுடைய இமாம் புகாரியுடைய தலைப்பு பாபு மன் இன்சரஃப அன் யமீனிஹி அவ் அன் யசாரிஹி என்ற ஒரு தலைப்பை போட்டு இமாம் வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்புவது பற்றி பேசக்கூடிய பாப். அதில் எந்த ஹதீஸை கொண்டு வராங்கன்னு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், நபிகளார் தொழுகையிலேயே வலது பக்கம் திரும்பினாங்களா இடது பக்கம் திரும்பினாங்களா என்று கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கம் விரும்புவாங்களோ அந்த பக்கம் திரும்புவாங்க. கூடுதலாக அவர்களுடைய திரும்புதல் இருந்தது. கான அக்ஸரு இன்சிராஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஸலாத்திஹி அலா ஷிக்கிஹில் ஐஸர் இலா ஹுஜ்ரத்திஹி. இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத். இதே அமைப்பில் புகாரில் எப்படி வருதுன்னு சொன்னால் 852 இதே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வருவது, உங்களிலே ஒருவர் வலப்பக்கமாக மட்டும்தான் திரும்ப நினைச்சி ஷைத்தானுக்கு ஒரு பங்கு ஆக்கிறாதீங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்பக்கமாகவும் திரும்பி இருக்கின்றார்கள். ஃபகத் ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீரன் யன்ஸரிஃபு அன் யஸாரிஹி என்று வருது. அதாவது வலப்பக்கமாகவும் திரும்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக அவங்களோட ரிவாயத்தில் வரல. அதாவது இடப்பக்கமாக அதிகமாக திரும்புவார்கள் என்ற செய்தியை தான் அவங்க சொல்கிறாங்க. வலப்பக்கமாக திரும்புகிறாங்கன்றது சஹீஹ் முஸ்லிமில் வருவது. எனவே தொழுகைக்கு பிறகு நபிகளாருடைய திரும்புதல் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அஹ்மத், நசாயி போன்ற ரிவாயத்துகளின் அடிப்படையில் ரெண்டு பக்கமும் நிகழ்ந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ரெண்டு பக்கமும் செஞ்சு நபிகளாருடைய இந்த சுன்னாவை அழகாக நடைமுறைப்படுத்துது. இமாம் புகாரி கூட பாபு மன் இன்சரஃபா யமீனிஹி வான் ஷிமாலிஹி என்று தலைப்பு போட்டிருக்கிறது கூட திரும்புதல் வலப்பக்கம் மட்டும் இல்லை இடப்பக்கமும் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான். எனவே ரஃபியுதீன் சலஃபி சொன்ன பிரகாரம் முதுக காட்டி நேரில் தான் யுக்பிலு அலைனா பிவஜ்ஹி என்று எடுத்த விளக்கம் இருக்குது, அது பிழையானது. ஏன்னா அந்த மக்களை நோக்கி திரும்புவார்கள் என்பது வலப்பக்கம் உள்ளவங்களை நோக்கி திரும்புவாங்கன்றதைத்தான் தெளிவாக சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் காட்டுது. அந்த அடிப்படையில் இமாம் வலப்பக்கமும் இடப்பக்கமும் விரும்பிய அமைப்பில் திரும்பி கொள்ளலாம். கிப்லாவை முன்னோக்கி, அதாவது முகத்தை
முதுக வந்து கிப்லா பக்கம் காட்டி மக்களை முன்னோக்குற அந்த நேருக்கு நேர் திரும்புறது என்ற பகுதி நபிகளாருடைய சுன்னாவில் நமக்கு காண கிடைக்கவில்லை. இந்த சுன்னாவை அல்ஹம்துலில்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இன்றைக்கு 60 வருஷங்களுக்கு மேலாக சாதாரணமாக அமல் செஞ்சு வருவது. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே தெளிவுபடுத்திட்டோம். இப்படித்தான் இமாம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு முறைன்னு சொல்லி. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள அதிகமான பிரிவுகளில் பலர் வலப்பக்கம் திரும்புவாங்க, இடப்பக்கம்ன்ற அந்த சுன்னாவை வந்து விட்டுட்டாங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 2 பக்கமும் திரும்புது. ஆனால் இவருடைய நிலைப்பாடு நேராக திரும்பணும்னு சொல்லி முதுகை வந்து கிப்லா பக்கம் வச்சு அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்குரிய ஆதாரங்களை நாங்கள் காண கிடைக்கல. வலுவான அறிவிப்புகளில் சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அஹ்மத், நசாயி போன்ற இடங்கள்ல எல்லாம் இப்போ நாம் சொன்ன அமைப்பில் தான் மிக தெளிவாக வருவது செய்திகள். இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மறைக்கப்பட்ட இந்த சுன்னாக்களை எல்லாம் அணுவாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இன்றைக்கு 50 வருஷங்களுக்கு மேலாக சுமார் 60 வருஷமாக இந்த விஷயங்களை மக்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தி வருவது. இப்போ தான் சில ஆலிம்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் அறிஞ்ச வகையில் இந்த சமூக வலைதளங்களில் கடந்த 2-3 வருஷங்களாக அன்சார் தப்லீகி போன்றவங்க இன்னும் சில அறிஞர்கள் வந்து தொழுகையுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் முடியுமான அளவுக்கு இப்படி தான் சுன்னான்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இதை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு மிக தெளிவாக உணர்த்திட்டு என்ற சப்ஜெக்டையும் மேலதிக தகவல்களாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறதோட இதுதான் நபி வழியின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அமல் என்பதையும் சொல்கிறோம். இதில் ஷேக் ரஃபியுதீன் ஸலஃபியுடைய இந்த நிலைப்பாடு தவறு என்பதை இந்த இடத்துல நாம் சுட்டி காட்டுறோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.